வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுக்கான வியூகம் வகுத்து அந்த களத்தில் நெருப்பாக வேலை செய்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த தேர்தல் கிழமை அந்த அஇஅதிமுகவின் வாக்குகளை யார் பெறுறது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பயணிச்சிட்டு இருக்கு. திமுகவுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருந்தாலும் அதிமுகவுக்கும் அதே அளவு வாக்கு வங்கி அங்கே இருக்கு. அதிமுக இப்போ போட்டியிடாத சூழல்ல அந்த வாக்கு வங்கியை பெறப்போகும் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்கு. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அந்த வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளை செய்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பகுதி வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. வன்னியர்களுக்காக ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியாக அன்புமணி ராமதாஸை களமிறக்கி இருக்காங்க. இப்படி மும்முனை போட்டி தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல விக்கிரவாண்டி தொகுதியில் இதற்கு முன்னாடி நடந்த தேர்தலும் அந்த தேர்தலில் இங்க இருக்கக்கூடிய திமுக இருந்தாலும் சரி அதிமுக சரி பெற்ற வாக்குகள் அடிப்படையில் அதிமுகவின் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக அமையுமா அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள அடிப்போம். இப்போ 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து நம்ம தரவுகள் திரட்டி நம்ம பேச போறோம். ஏன் 2011 இருந்து பேச போறோம்னா இந்த 2007 ஆண்டு நடந்த தொகுதி மறு வரையறைக்கு பிறகுதான் 2011 ஆண்டு முதல் முறையாக விக்கிரவாண்டி தொகுதியில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. அந்த 2011 ஆண்டு தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை உருவாக்கப்படுது. இந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி ஏடிஎம்கேவோட கூட்டணியில போட்டிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில போட்டி போட்டிருப்பாங்க. பிஜேபி இந்த தேர்தலை தனித்து போட்டிட்டு இருப்பாங்க. 2011 ஆண்டு விக்கிரவாண்டி கள நிலவரம் எப்படி இருந்துச்சு பார்த்தாச்சுன்னா அந்த காலம் 2011 ஆண்டு தேர்தல் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதிமுகவின் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலும் திமுகவின் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஐயா கலைஞர் தலைமையிலும் தான் இந்த இரண்டு கட்சிகளும் தேர்தல் களத்தில் போட்டிட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சி 2011 ஆண்டு இருந்திருக்கு. இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தான் கிட்டத்தட்ட 78,656 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த ராமமூர்த்தி அவர் முதல் முறையாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக ஏடிஎம்கே கூட்டணியில அவர் வெற்றி பெற்று சட்டமன்றம் போயிருக்காரு. கிட்டத்தட்ட 51.72% வாக்குகளை ஏடிஎம்கே கம்யூனிஸ்ட் கூட்டணி வாங்கியிருக்காங்க. டிஎம்கே 63,759 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. மூன்றாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் ராமமூர்த்தி 2,442 வாக்குகள் வாங்கியிருக்காரு. தனித்து போட்டியிட்ட பிஜேபி 1,118 வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. இந்த 2011 தேர்தலில் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இடையான வாக்கு வித்தியாசம் எவ்வளவுன்னு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 14,897 வாக்குகள் வித்தியாசம் இருந்திருக்கு. விக்கிரவாண்டி தொகுதி தொடங்கப்பட்ட முதல் தேர்தல். அந்த தேர்தலில் ஏடிஎம்கே அந்த தொகுதியை கைப்பற்றி இருக்காங்க. இப்போ 2016 சட்டமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தாச்சுன்னா இப்போ தான் 2016 ஆண்டு முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தில் போட்டியிடுறாங்க. விக்கிரவாண்டி தொகுதியில் சரவணகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. இந்த தேர்தலில் இதற்கு முன்னாடி 2011 ஆண்டு தேர்தலில் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நல கூட்டணி தேமுதிக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க தனியாக போட்டி போட்டிருப்பாங்க. கூட ஏடிஎம்கே தனியாக போட்டி போட்டிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் தனித்து போட்டி போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் இந்த தொகுதியில் வேட்பாளராக நின்றுப்பாரு. இதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப நடக்க போற இடைத்தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பிஜேபி கூட்டணியில போட்டி போடுறாரு. இப்ப இந்த தேர்தலில் டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தேர்தலில் டிஎம்கே பெற்ற வாக்குகள் எவ்வளவுன்னு பார்த்தாச்சுன்னா 63,757 வாக்குகள் பெற்றிருக்காங்க. இந்த 63,757 வாக்குகள் என்பது இவர்கள் 2011 ஆண்டு பெற்ற வாக்குகளை விட 2 வாக்குகள் குறைவாக வாங்கியிருக்காங்க. 2 வாக்குகள் குறைவாக பெற்றாலும் இவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏடிஎம்கே தனியாக போட்டி போட்டிருப்பாங்க. ஏடிஎம்கேல ஆர் வேலு போட்டி போட்டிருப்பாரு. அவர் 56,845 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இனி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது யாருன்னு பார்த்தாச்சுன்னா அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டி போட்டிருந்தான்னு சொல்லியிருந்தேன். அவர் தனிச்சு போட்டிட்டு 41,428 வாக்குகள் வரைக்கும் வாங்கியிருக்காரு. நாம் ஏற்கனவே சொன்ன இந்த தொகுதி வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. ஸோ அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தனித்து போட்டிட்டு 41,428 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது ஒரு புறம் வச்சிருந்தாலும் அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தாச்சுன்னா ராமமூர்த்தி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். இவர் கடந்த தேர்தலில் 2011 தேர்தல் ஏடிஎம்கே கட்சி சார்பில் போட்டி போட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆனால் இந்த தேர்தல் 2016 தேர்தலில் அவங்க தனித்து போட்டி போட்டதுனால 9,981 வாக்குகள் வாங்கி 4வது இடத்துக்கு இவங்க போயிருக்காங்க. அதை தாண்டி அதுக்கு அடுத்தது நோட்டா
1385 வாக்குகள் பெற்றிருக்கு. நோட்டாவுக்கு கீழே வந்து 2 கட்சிகள் இருக்கு. ஒன்று வந்து பிஜேபி, இன்னொன்று வந்து நாம் தமிழர். பிஜேபி வந்து இந்த தேர்தல் வந்து 1291 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நோட்டாவை விட குறைவான வாக்குகள் தான். இது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து முதல் தேர்தல். அந்த தேர்தலில் வந்து அண்ணன் சரவணகுமார் போட்டி போட்டிருக்காரு. 514 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த 2014 தேர்தலில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அன்புமணி ராமதாஸ் அவருடைய வாக்கை வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா வந்து அந்த தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தனித்து போட்டி போட்டிருந்தாங்க. 41,428 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டிஎம்கே வேட்பாளர் ராதாமணியை விட வந்து ஏடிஎம்கே சார்பில் போட்டி போட்ட ஆர் வேலு வந்து கிட்டத்தட்ட 6,912 வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. 6,912 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசத்தில் இருந்திருக்கு. அதே போல வந்து ராதாமணி டிஎம்கே வெற்றி பெற்ற ராதாமணியை விட அன்புமணி ராமதாஸ் வந்து 22,329 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. வாக்கு வித்தியாசம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு அன்புமணி ராமதாஸ் எடுத்தாச்சுன்னா 22,329 வாக்குகள் வித்தியாசமும், ஏடிஎம்கே வேட்பாளர் பார்த்தாச்சுன்னா 6,912 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது வந்து எதை காட்டுதுன்னா அந்த தொகுதியில் வந்து டிஎம்கேக்கு சமமாக வந்து ஏடிஎம்கேக்கான வாக்குகளும் அந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா முதல்ல சொன்ன அண்ணன் சரவணகுமார் வந்து 514 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. இது டிஎம்கேயின் வாக்குகளை விட 63,243 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கு. ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் வந்து இங்க இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே வேட்பாளருடைய வாக்குகளை பார்த்தாச்சுன்னா 56,331 வாக்குகள் வந்து குறைவாக வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கி இருக்கு. அன்புமணி ராமதாஸ் வாங்கின வாக்குகளோட ஒப்பிடும்போது 40,914 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்கு. 2016 சட்டமன்ற தேர்தல் நிலவரப்படி நாம் தமிழர் கட்சியின் முதல் தேர்தல் மிக குறைவான வாக்குகள் தான், வெறும் 514 வாக்குகள் தான் வாங்கி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தாச்சுன்னா 2019 இடைத்தேர்தல் டிஎம்கே சார்பில் போட்டியிட்ட ராதாமணி வந்து இறந்திருப்பாரு. அதுக்காக 2019ஆம் ஆண்டு இதே தொகுதியில் வந்து திரும்ப வந்து ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. அம்மையார் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல். இது வந்து ஒரு இடைத்தேர்தல். இந்த தேர்தலில் வந்து அப்போ நடந்த அரசியல் குளறுபடிகளின் காரணமாக ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட வந்து ஒரு இணக்கமான போக்கை வந்து கடைபிடிச்சிருந்தாங்க. இந்த தேர்தலில் வந்து ஏடிஎம்கேயும் பிஜேபியும் வந்து கூட்டணியில் வந்து போட்டி போட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சுன்னா பிஜேபி வந்து கழகங்கள் இல்லா தமிழகம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் 2019 தேர்தலில் வந்து அதே கழகங்கள் கூட தான் வந்து கூட்டணி அமைச்சு போட்டி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி டிஎம்கே சார்பில் வந்து புகழேந்தி போட்டி போட்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து அண்ணன் கந்தசாமி வந்து போட்டி போட்டிருப்பாரு. இந்த தேர்தலில் வந்து முத்தமிழ் செல்வன் ஏடிஎம்கே வேட்பாளர் வந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. பொதுவாகவே வந்து ஒரு இடைத்தேர்தல் நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான ஐயமும் இல்லை. நடந்து முடிஞ்ச ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து நமக்கு இதை தான் வந்து உணர்த்தி இருக்கும். அதே போல வந்து இந்த தேர்தலில் வந்து ஏடிஎம்கே வந்து வெற்றி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 1,13,766 வாக்குகள் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 2 தேர்தல்களையும் விட அதிகப்படியான வாக்குகளை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. இந்த 1,13,766 வாக்குகள் வந்து பிஜேபி கூட்டணியில் இவர்களுக்கு கிடைத்த வாக்குகளா அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது நிச்சயமாக கிடையாது. பிஜேபிக்கு இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து ஒரு வாக்கு வங்கியே கிடையாது. இந்த 1,13,766 வாக்குகள் என்பது ஒரு இடைத்தேர்தல் நடக்கும், எந்த ஆளுங்கட்சி இருக்கோ அது வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிறத காட்டுது. இப்ப கூட வந்து ஏடிஎம்கே வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்திலிருந்து விலகிறதுக்கே வந்து இபிஎஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. தேர்தல் வந்து நேர்மையாக நடத்த மாட்டாங்க, தேர்தல் வந்து குளறுபடிகள் நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து தேர்தல் களத்தில் விலகுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தப்போ இந்த தேர்தலை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஓபிஎஸ் விலகினாலும் இப்போ என்ன நடக்கும்னு ஓபிஎஸ் சொல்றாரோ அதே விஷயம் தான் வந்து இந்த 2019 இடைத்தேர்தலில் வந்து நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து டிஎம்கே வேட்பாளர் புகழேந்தி 68,842 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இதுவும் வந்து இதற்கு முன்னாடி திமுக வாங்கின வாக்குகளுக்கும் இந்த வாக்குக்கும் ஒரு 5,000 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து கந்தசாமி நம்ம நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 2,921 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசம். இதற்கு முன்னாடி 2016 தேர்தலில் கூட நம்ம வந்து 514 வாக்குகள் தான் வாங்கியிருந்தோம். ஆனால் இந்த இடைத்தேர்தலில் வந்து 2,921 வாக்குகள் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கு. நோட்டாவுக்கு வந்து 1,560 வாக்குகள் வந்து இந்த தேர்தலில் வந்து விழுந்திருக்கு. விக்கிரவாண்டி தொகுதி வந்து பொதுவாகவே வந்து நோட்டா வந்து 1000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெறக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இந்த 2019 ஆண்டு இடைத்தேர்தலில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேயான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 44,924 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்கு. அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தாச்சுன்னா 1,10,845 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம இதுல வந்து எதை பார்க்கணும்னா ஏடிஎம்கே வந்து 1,13,766 வாக்குகள் வந்து அந்த இடைத்தேர்தலில் வாங்கியிருக்காங்க. இதுல வந்து ஒரு சராசரியாக ஒரு 70,000 வாக்குகள் வந்து ஏடிஎம்கேக்கான ரிசர்வ்டு ஓட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஎம்கேக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தாச்சுன்னா 65,921 வாக்குகள்
வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரியே வந்து தொடர்ச்சியா வந்து விக்கிரவாண்டி தொகுதியில வந்து டிஎம்கேயும் ஏடிஎம்கேக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே வந்து இந்த தேர்தலில் இருந்து விலகிறது வந்து திமுகவுக்கு வந்து பாதகமா அமைய போதா, இது இந்த வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமா மாறப்போகுதா அப்படின்னு தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் வந்து 2021 ஆண்டு தேர்தல் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 2021 ஆண்டு தேர்தல் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய தேர்தல். ஏடிஎம்கே டிஎம்கே இருந்த மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கலைஞர் அவர்களும் இல்லாமல் நடந்த முதல் சட்டமன்ற தேர்தல் 2021 ஆண்டு நடந்த தேர்தல். இந்த தேர்தலில் வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து உள்கட்சி பூசல் பிரச்சனைகளால பல பிரிவுகளாக பிரிஞ்சு நின்று இந்த தேர்தல் சந்திச்சிருப்பாங்க. டிஎம்கே வந்து ஒரு வலுவான ஒரு சக்தியாக தான் இந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டிருப்பாங்க. இருந்தாலும் பிஜேபி வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில இருந்து டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சு இந்த தேர்தலை வந்து சந்திச்சிருப்பாங்க. வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தலை வந்து தனிச்சு போட்டிட்டு இருப்பாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து இந்த தேர்தலில் வந்து போட்டி போட்டிருப்பாங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தாச்சுன்னா டிஎம்கே சார்பில் போட்டியிட்ட புகழேந்தி வந்து 93,730 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருப்பார். இந்த வாக்குகள் அப்படின்னு பார்த்தா இதற்கு முன்னாடி திமுக விக்கிரவாண்டி தொகுதியில் வாங்கின வாக்குகளை விட மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசம் இருக்குது. கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வந்து அதிகமாக வந்து இந்த தேர்தலில் வந்து டிஎம்கே வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு ஏடிஎம்கேல நடந்த அந்த ஒரு உள்கட்சி பூசல் அந்த பிரச்சனைனால ஏற்பட்ட வாக்கு மாற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏடிஎம்கேல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து திமுகவுக்கு பலமா மாறி இருக்கக்கூடியதை வந்து நம்ம இந்த தேர்தல் முடிவில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஏடிஎம்கே சார்பில் போட்டியிட்ட முத்தமிழ் செல்வன் வந்து 84,154 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இந்த வாக்குகள் வந்து இதற்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலை தவிர்த்து மற்ற தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த வாக்கும் வந்து ஏடிஎம்கே இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் தான் வந்து இந்த 2021 தேர்தலில் வந்து ஏடிஎம்கே வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம நாம் தமிழர் கட்சி பார்த்தாச்சுன்னா வந்து அக்கா ஷீபா ஆஷ்மி அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டி போட்டிருக்காங்க. இவங்க வந்து 2216 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் வந்து ஒவ்வொரு தேர்தலும் வந்து வளர்ந்துட்டு வரதை வந்து நம்ம இந்த பட்டியலில் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த தேர்தலில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து போட்டி போட்டிருப்பாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து 3053 வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த 3053 வாக்குகள் வந்து ஏடிஎம்கேயான வாக்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நோட்டா, நான் முதல்ல சொன்ன மாதிரி விக்கிரவாண்டி தொகுதியில் நோட்டாவுக்கு வந்து எப்பவுமே வந்து 1000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து நோட்டாவுக்கு விழுந்துட்டு இருக்கு. இந்த தேர்தலை வந்து நோட்டா வந்து 1122 வாக்குகள் வந்து நோட்டாவுக்கு விழுந்திருக்கு. இதுவும் வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த தேர்தலில் ஏடிஎம்கே டிஎம்கேக்கான வாக்கு வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த தேர்தலில் வந்து டிஎம்கே வந்து புகழேந்தி வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. ஏடிஎம்கேல வந்து முத்தமிழ் செல்வன் வந்து போட்டி போட்டு 84,157 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இவர்களுக்கு இடையான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 9,573 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நாம் தமிழர் கட்சி வந்து 8,216 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. இவர்கள் இருவருக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 85,514 வாக்குகள் வந்து வித்தியாசம். ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் தான். ஏடிஎம்கே பெற்ற வாக்குகளை விட 75,941 வாக்குகள் வந்து நம்ம குறைவாக வாங்கியிருக்கோம். இப்போ இது கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவை பார்த்தாச்சுன்னா வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் 9,573 வாக்குகள் வந்து இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து வித்தியாசம் இருக்கு. அதுவே வந்து நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் வந்து 8,216 வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த தேர்தலில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஏடிஎம்கேயின் வாக்குகள் அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு மொத்தமாக மாறுவதாக இருந்தால் நாம் தமிழர் கட்சி வந்து அந்த நம்மளோட இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனால் அதே வாக்குகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ வந்து சிதறும் பட்சத்தில் இந்த வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி திரும்பவும் வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை நோக்கிய ஒரு பயணமாகத்தான் இந்த தேர்தலும் இருக்கும். நான் குறிப்பாக சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அறிவிக்கப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல் ஏடிஎம்கே போட்டி போடாதது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக அமையுமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சாதகமாக அமைவதற்கான சூழலை வந்து நாம தான் உருவாக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா வந்து இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி டிஎம்கே இருந்தாலும் சரி சம பலத்தோட தான் இருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கே இப்போது களத்தில் இல்லை. ஏடிஎம்கே வாக்குகளை அறுவடை செய்ய போறது யாரு அப்படின்னு வந்து ஒரு போட்டி தான் வந்து இப்போ வந்து களத்தில் நடந்துட்டு இருக்கு. கூடவே வந்து இப்போ நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை நம்ம பார்த்தாச்சுன்னா டிஎம்கே சார்பில் போட்டியிட்ட ரவிக்குமார் வந்து இந்த
விழுப்புரம் தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருப்பார். இந்த விழுப்புரம் தொகுதியில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியில் அவர் வாங்கின வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தாச்சுன்னா 72,118 வாக்குகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ரவிக்குமார் வந்து வாங்கியிருக்காரு. நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது ஏடிஎம்கேயோட வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகளை மட்டும்தான். டிஎம்கே வந்து அவர்களுக்கு என்று ஒரு வாக்கு சதவீதம் அங்கே வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு 60,000 80,000 வரைக்கும் வந்து எப்போவுமே வந்து அவர்கள் வந்து வாங்கக்கூடிய வாக்குகளாக தான் இருக்கு. அதே மாதிரி தான் வந்து ஏடிஎம்கேயும் அந்த பகுதியில் வந்து அந்த 60,000 80,000 வரையான வாக்குகளை வந்து அவர்களும் தொடர்ச்சியாக வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏடிஎம்கே சார்பில் போட்டியிட்ட பாக்கியராஜ் வந்து இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா 65,365 வாக்குகள் வந்து இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்ட முரளி சங்கர் அவர் வந்து பிஜேபி கூட்டணியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அந்த தொகுதியில் வந்து போட்டி போட்டு அந்த விழுப்புரம் தொகுதியில் வந்து 1,81,822 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதுவே வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் அவங்களுடைய வாக்குகள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 32,198 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த வாக்குகளை வந்து நம்ம குறிப்பாக பார்க்கணும். இதுவும் வந்து இந்த 32,198 வாக்குகள் முழுக்க இந்த பிஜேபிக்கான வாக்குகளா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்குகளா அப்படின்னு பார்த்தாச்சு நம்ம அதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்குகள் அப்படின்னு தான் பார்க்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுவே வந்து இந்த தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுறாரு. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைவருக்கும் தெரிந்த ஒரு முகம், ஒரு அந்த கட்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை போட்டியிடும் போது இந்த வாக்குகள் வந்து இன்னும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து ஐயா களஞ்சியம் வந்து அவங்க போட்டி போட்டிருப்பாரு. ஒட்டுமொத்த வாக்குகள் வந்து 57,242 வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் நம்முடைய வாக்குகள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 8,352 வாக்குகள் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இந்த வாக்குகள் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம வாங்கின வாக்குகளை விட ஒரு 100 வாக்குகள் வந்து அதிகமாக தான் நம்ம இந்த தேர்தலில் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் என்பது ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து கூடிட்டு தான் இருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு சர்க்கிளை நம்ம பார்க்கல. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு வாக்கு எப்படி டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அந்த பகுதியில் ஒரு வாக்கு சதவீதம் இருக்கோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து அங்கே வந்து ஒரு வாக்கு சதவீதம் இருக்க தான் செய்யுது. இப்போ நடக்க போகிற இடைத்தேர்தல் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய டிஎம்கே சார்பில் போட்டியிடக்கூடிய அன்னியூர் சிவா இவர் வந்து தேர்தல் களத்திற்கு ஒரு புதுமுக வேட்பாளர். இதுவரைக்கும் வந்து கட்சியில் வந்து பல பொறுப்புகள் இருந்திருக்காரு. ஆனால் இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு தேர்தல் களத்திலையும் வந்து வேட்பாளராக வந்து அவர் போட்டியிட்டது கிடையாது. முதல் முறையாக வந்து ஒரு தேர்தலில் வந்து போட்டி போடுறாரு. இந்த தேர்தல் வந்து அவருக்கு வந்து ஒரு வெற்றிகரமான தேர்தலாக இருக்குமாங்கிறது வந்து தேர்தல் முடிவு வரும்போது தான் தெரியும். அதுக்கு அடுத்து வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து அக்கா அபிநயா வந்து அவங்க போட்டி போடுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க போட்டி போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து வேட்பாளராக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது இவருடைய முகமும் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து நம்ம எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு முகமாக தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து போட்டி போடுறாரு. அன்புமணி ராமதாஸ் வந்து பிஜேபி கூட்டணியில் வந்து இந்த பகுதியில் வந்து போட்டி போடுறாரு. அன்புமணி ராமதாஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து இந்த முரளி சங்கர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டிட்டு இந்த தொகுதியில் வந்து 32,198 வாக்குகள் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. கூட வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு தலைமையிலிருந்து ஒருத்தர் நேரடியாக போட்டி போடுறாரு. ஒரு அனைவருக்கும் ஒரு தெரிஞ்ச முகம், மிக பிரபலமான ஒரு முகம் போட்டி போடும். இந்த வாக்குகள் வந்து இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கூடவே வந்து அந்த பகுதியில் வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இந்த பகுதியில் வந்து வன்னியர் சமுதாய வாக்குகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. வன்னியர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையிலிருந்து ஒருத்தர் வந்து போட்டி போடுறாரு அப்படின்னு சொல்லும் இந்த வாக்குகள் வந்து இன்னும் அதிகமாகலாம். கூடவே இன்னொரு பக்கம் பார்த்தாச்சுன்னா நம்ம அன்னியூர் சிவா அவரும் வந்து இந்த வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வன்னியர் சமுதாய வாக்குகள் வந்து யாருக்கு ஆதரவா மாறப்போகுது, அங்க அந்த பகுதியில் வந்து வன்னியர் சமுதாயத்திற்கான வாக்குகள் வந்து யாருக்கு ஆதரவா மாறப்போகுது, இந்த தேர்தல் வந்து ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தில் நடக்குதா இல்ல வந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு தேர்தலா நடக்க போகுதா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி 2016 தேர்தலில் வந்து ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்து அந்த பகுதியில் வந்து போட்டி போட்டு 41,428 வாக்குகள் வந்து தன்னிச்சையா போட்டி போட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இது கடந்த தேர்தல் 32,000 வாக்குகள், இந்த தேர்தல் 41,000 வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் வந்து அவர்களுக்கு ஒரு 50,000 வாக்குகள் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி ஏடிஎம்கேயின் வாக்குகள் எந்த மாதிரி சிதறி யாருக்கு சாதகமாக மாறப்போகுது அப்படின்னு வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதற்கு முன்னாடி விக்கிரவாண்டி தொகுதியில் நடந்த தேர்தல் 2011 2024 வரை நடந்த தேர்தல்களில் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்குகள் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 2011-16 ஒப்பிடும்போது டிஎம்கே வந்து 2 வாக்குகள் வந்து 2016 தேர்தலில் வந்து குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 2016-19 நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5,085 வாக்குகள் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க.
அதே இது 2016, 21 தேர்தலில் பார்க்கும்போது 24,888 வாக்குகள் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து குறிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து இந்த தொகுதியில் வந்து 72,118 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்க வாங்கின வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 21,542 வாக்குகள் குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. இந்த குறைவுங்கிறது வந்து மக்களுக்கு வந்து திமுக அரசின் மீது உள்ள ஒரு விரக்தியை காட்டுதா, ஒரு எதிர்ப்பை காட்டுதா அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த தேர்தல் முடிவில் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி ஏடிஎம்கேயின் வாக்குகள், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏடிஎம்கேயின் வாக்குகள் தான் இந்த தேர்தலில் வந்து நிர்ணயிக்க போகுது. யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு நிர்ணயிக்கிறது எதுன்னு பார்த்தாச்சுன்னா ஏடிஎம்கேயின் வாக்குகள் தான் அப்படின்னு சொல்லணும். ஏடிஎம்கே வந்து 2011-16 வித்தியாசம் பார்த்தாச்சுன்னா 21,811 வாக்குகள் வந்து குறைவாக தான் 2016 தேர்தலில் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. 2016-19 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 56,921 வாக்குகள் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு இடைத்தேர்தல். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆளும் கட்சியாக இருந்துட்டு அவங்க சந்தித்த இடைத்தேர்தலில் வந்து 56,921 வாக்குகள் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. அந்த இடைத்தேர்தல் 2021 ஆண்டு நடந்த தேர்தல் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 29,609 வாக்குகள் வந்து குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும் பொழுது 18,792 வாக்குகள் வந்து அவங்க குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. இவர்களுக்கும் வந்து இவர்களுடைய வாக்கிலும் ஒரு சரிவு இருக்கிறது வந்து நமக்கு பார்க்க முடியுது. அடுத்ததாக வந்து நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 2016 ஆண்டு தான் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி போட்டி போடுது. 2016-19 வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 2,407 வாக்குகள் வந்து அதிகமாக தான் வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து 2019, 2021 வாக்கு வித்தியாசம் எப்படின்னு பார்த்தாச்சுன்னா 5,295 வாக்குகள் வந்து அதிகமாக தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு தேர்தலில் வந்து வாக்குகள் வந்து ரொம்ப மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வாரதை வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வாரதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து 136 வாக்குகள் வந்து அதிகமாக நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு தேர்தலையும் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 2016 ஆண்டு அங்கே தன்னிச்சையாக போட்டிட்டு 41,428 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே போட்டி போட்டு 32,198 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது வந்து இதற்கு முன்னாடி அவங்க வாங்கின வாக்குகளை விட 9,330 வாக்குகள் வந்து குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி நடந்த தேர்தலில் வந்து ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ வாக்குகள் வாங்கி அப்படின்னு பார்த்தோம். ஏடிஎம்கேயோட வாக்கு அதை வந்து எப்படி வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து தன்னுடைய வாக்குகளாக மாற்ற போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கூட வந்து ஏடிஎம்கேயின் வாக்குகளை பெறுவதற்காக ஏடிஎம்கே கூட வந்து ஒரு கூட்டணி மாதிரி தான் வந்து நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும் வந்து இப்ப கள்ளக்குறிச்சி பகுதியில் நடந்த அந்த கள்ளச்சாராய குடிச்சு பலர் வந்து இறந்திருப்பாங்க. அதற்கு எதிராக வந்து ஏடிஎம்கே கட்சி நடத்தின போராட்டமாக இருந்தாலும் சரி, அவர்களை வந்து அந்த விஷயத்தை பத்தி சட்டசபையில் பேசுறதுக்காக அவங்களை வந்து சட்டசபையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. கூட வந்து அவர்கள் நடத்தின போராட்டத்திற்கு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து நேரடியாகவே வந்து ஆதரவு கொடுத்திருப்பாங்க. இந்த ஆதரவுங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஏடிஎம்கே கூட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மறைமுகமாக ஒரு கூட்டணியில இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறதா தான் இருக்கு. கூட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து இந்த தேர்தலில் இருந்து நாங்கள் போட்டியிடவில்லை அப்படின்னு விலகுறது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் இந்த தேர்தலை விட்டு விலகுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இது அனைத்தையும் தாண்டி கேள்விகள் பலவிதமாக பல கோணங்கள்ல இருந்தாலும் இந்த ஏடிஎம்கேயின் வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி எப்படி வந்து தன்னுடையதாக்க போகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ வந்து அதிமுக எடுத்து பார்த்தாச்சுன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமை நாம் தமிழர் கட்சியின் தலைமை வந்து அவர்களுக்குள்ளாடி வந்து ஒரு புரிதலில் வந்து ஒருவேளை ஒரு மறைமுகமான ஒரு கூட்டணி வந்து இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய அந்த விக்கிரவாண்டி தொகுதி எடுத்தாச்சுன்னா அந்த விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் அப்படி இருக்கக்கூடிய கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளிப்பாளர்களா அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இங்கே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய முரண் வந்து ரொம்ப நாளாக இருக்கு. அண்ணன் சீமானை வந்து அவர்கள் வந்து எப்போதுமே வந்து அவர்கள் வந்து ஆதரவாக பேசியதில்லை. அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி,
ஒரு அவரை வந்து ஒரு அரசியல் எதிரியாக தான் வந்து அவங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த தேர்தலில் வந்து ஏடிஎம்கேயின் வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளாக மாறணும்னா அந்த நிர்வாகிகள் வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சாதான் வந்து ஏடிஎம்கேயின் வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த தேர்தலில் வந்து இன்னும் முக்கியமாக பார்க்கக்கூடியது யாருன்னு பார்த்தாச்சுன்னா விஜய் மக்கள் இயக்கம் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் வந்து ஒரு அரசியல் கட்சியாக உருவாகினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல். அவர்கள் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடலைனாலும் அவர்களுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 500 வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழக வாக்குகள் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து கண்டிப்பாக இருக்கு. இந்த வாக்குகள் வந்து யாருக்கு போக போகுது? இப்போ நடந்த மீட்டிங்கில் கூட விஜய் பேசியிருப்பாரு, நம்முடைய இலக்கு வந்து ஒரு நேர்மையான தலைவரை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பாரு. அப்படி பார்த்தாச்சுன்னா தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாக்குகள் ஒரு நேர்மைக்கான வாக்கு, ஒரு நேர்மையான அரசியலுக்கான வாக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அவர்களுடைய வாக்குகள் வந்து கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகளாகத்தான் இருக்க முடியும். திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப பழைய விஷயங்களை பற்றி பேச வேண்டும். இப்போ வந்து கள்ளக்குறிச்சி நடந்தக்கூடிய கள்ளச்சார மரணங்களை பற்றி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கான ஒரு நிர்வாக சீர்கேடு வந்து அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ விஜய் மக்கள் இயக்கம் வந்து அவருடைய விஜயின் கருத்துப்படி நேர்மையான தலைவர்களை உருவாக்குவதற்கான வாக்குகளாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குகளும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து தங்களை வந்து சுய பரிசோதனை செய்வதற்கான ஒரு தேர்தலாகவும் இருக்கும். தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்று அரசியல் இங்கே விரும்புவதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இந்த ஏடிஎம்கேயின் வாக்குகளை எப்படி வந்து நாம் தமிழர் கட்சி அறுவடை செய்யணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக வந்து அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் இவர்களை தாண்டி அந்த வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி பெறுவதுங்கிறது வந்து மிகவும் சவாலான ஒரு விஷயம். அதுவும் வந்து டிஎம்கே வந்து இங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த டிஎம்கே வந்து இந்த தேர்தலை முறையாக நடத்தாது அப்படிங்கிற காரணம் சொல்லி வந்து ஏடிஎம்கே வந்து இந்த போட்டியிலிருந்து விலகி இருப்பாங்க. அப்படி ஒரு சூழல்ல வந்து நாம் தமிழர் கட்சி அங்க தன்னிச்சையாக தைரியமாக போட்டி போடுதுன்னா டிஎம்கே கொடுக்கக்கூடிய பல அழுத்தங்களையும் வந்து தாண்டி தான் வந்து நாம் தமிழர் கட்சி அங்க போட்டி போடுது. ஸோ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பார்த்தோம், நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திமுக வந்து என்னென்ன பண்ணாங்க, எந்த மாதிரியான அணுகுமுறையை வந்து அவங்க கடைபிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பார்த்தோம். ஸோ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்குன்னு அவங்க ஒரு ஃபார்முலா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. அத்தனையும் உடைத்து இந்த ஏடிஎம்கேயின் வாக்குகளை நம்மதாக்கி நம்ம வெற்றி பெறணும்னா நம்மளுடைய களப்பணியில தான் நம்முடைய வெற்றியை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, விஜய் மக்கள் இயக்கம் இவங்க எல்லாம் கூட்டணியாக களம் காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. இந்த அனைத்து சந்தேகங்களுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுங்கிறது வந்து நமக்கு அதை வந்து தெளிவுபடுத்துது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சம பலத்தில் தாங்க இருக்காங்க. டிஎம்கே எந்த அளவுக்கான வாக்கு வங்கி வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கான வாக்கு வங்கியை வந்து ஏடிஎம்கேயும் அங்கே வந்து வச்சிருக்காங்க. கூட வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் அங்கே போட்டியிடுறது வந்து இன்னும் வந்து ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஜாதி அரசியல் எந்த அளவுக்கு வந்து தலை தூக்கி இருக்கா இல்லையா என்கிறதை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் முடிவு நிச்சயமாக இருக்கும். திமுக வந்து ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகார பலத்தில் போட்டியிடுது. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தன்னுடைய சமுதாய பலத்தை நம்பி போட்டியிடுது. நாம் தமிழர் கட்சி வந்து மக்களை நம்பி மக்களுக்கான ஒரு அரசியல் முன்னெடுப்பதற்காக முழுக்க மக்களை நம்பி களத்தில் நின்று போராடுது. இந்த தேர்தலில் வந்து யார் வெற்றி பெறுவார்கள்? அதிகார வலிமை வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற போகுதா, இல்லை வந்து ஒரு ஜாதி அரசியல் வெற்றி பெற போகுதா, இல்ல மக்களுக்குமான ஒரு அரசியல் இந்த களத்துல வந்து வெற்றி பெற போகுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து நாம் பார்க்கணும். தேர்தல் முடிவு வரும்போது இன்னும் வந்து பல விஷயங்களை வந்து டீட்டெயிலா பேசலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.